வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர். கொஷின் நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு எல்லாமே நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். தேவராஜன் அப்படிங்கிற ஒரு ஐடியில வந்து இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியம் பற்றி சொல்லுங்கள் சார், கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும், அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. நல்ல கொஸ்டின் தான். ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து லைக் நிஃப்டி வந்து 26,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 26,000 கால் ஆப்ஷன் 150 ருபீஸ் இருக்குது. 26,000 புட் ஆப்ஷன் 120 ஆர் 100 ருபீஸ்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஸ்பாட் 26,000 தான் இருக்குது. 26,000 கால் ஆப்ஷன் 150 ருபீஸ் இருக்குது. 26,000 புட் ஆப்ஷன் 100 ருபீஸ் இருக்குது. ஸோ 50 ருபீஸ் வந்து ப்ரீமியம் அதிகமாக கொடுத்து கால் ஆப்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு மோர் தென் 80% வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆப்ஷன் ப்ரீமியம், அதாவது 26,000ல நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 26,000 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது. 150 ருபீஸ் கால் இருக்குது, 150 ருபீஸ் புட்டு இருக்குது அப்படின்னா 300 ருபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. இது வந்து ஃப்ரைடே ஆர் மண்டே 300 ருபீஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வயலண்ட் மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வயலண்ட் மூவ்மெண்ட் மீன்ஸ் 300 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் இருக்கும் அடுத்து ஒரு நாள் 2 நாளில் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து மோர் தென் 80% நாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு பார்க்கலாம். எக்ஸ்பிரி டே அன்னைக்கு, அதாவது இப்போ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பிரி இல்லைனா பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி, நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படின்னா அட் த மணி கால். இப்போ பேங்க் நிஃப்டி 54,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 54,000 கால் அண்ட் புட் ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு காலையில் மணி 11 மணிக்கு லெஸ் தென் 150 ருபீஸ் தான் இருக்குது அப்படின்னா வயலண்ட் மூவ்மெண்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்பவும் குறைவு. மணி 12 மணிக்கு ரெண்டுமே சேர்ந்து லெஸ் தென் 100 ருபீஸ் தான் இருக்குது அட் த மணி அப்படிங்கும்போது வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டு 90% வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். 100% கிடையாது, 90%. ஸோ அதே எக்ஸ்பிரி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி 54,000ல இருக்குது, கால் அண்ட் புட் ரெண்டுமே சேர்ந்து மோர் தென் 300 ருபீஸ் 350 ருபீஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா வயலண்ட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்விங்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நாம் வந்து அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அன்னைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து டிசைட் பண்ணலாம். பட் இது வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபெயிலியரும் ஆகும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து ஒருத்தர் மெயில் அனுப்பி கேட்டுக்கிறாரு. அதாவது அவர் வந்து சிங்கிள் ஏர்னிங் பர்சன். அவங்க ஃபேமிலியில் வந்து 2.5 வயசில் ஒரு பையன் இருக்கிறான். எனக்கு வந்து 35,000 ரூபா சேலரி வருது. எங்கள் அப்பா வந்து 5 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இப்போ இல்லை. நான் வந்து 10 வருஷத்துக்கு இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சம் குட் ஸ்டாக்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது 5 லட்ச ரூபாய் வச்சு இப்போ கரண்ட் ரேட்டில் வந்து நீங்கள் சம் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்காங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் வருது, மார்க்கெட் ஒரு 10% 15% டவுன் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. எதுக்குமே நம்ம மார்க்கெட்டில் இருக்கும்போது பாசிட்டிவ் சைடும் திங்க் பண்ணணும், நெகட்டிவ் சைடும் திங்க் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒரு 10-15% இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற ஸ்டாக்கு மோர் தென் 20% கூட இறங்கும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பணம் இருக்குதா? இல்லை. ஏன்னா அவர் வந்து 35,000 தான் சம்பளம் வாங்குறாரு. அப்படிங்கும்போது அவருடைய ஃபேமிலிக்கு தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் வந்து ஷேர்ஸ் வாங்குறத விட 10 வருஷங்கன்னு சொல்லிக்கிறீங்க. 10 வருஷங்கும்போது உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் பீரியட் வந்துடுது. அப்படிங்கும்போது இந்த 5 லட்சத்தை ஒவ்வொரு லட்சமாக 5ஆக பிரிச்சுக்காங்க. 5 ஃபண்டில். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு லட்சமும் வந்து 5 ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எந்த மாதிரியான ஃபண்டு? மல்டி கேப், ஃப்ளெக்ஸி கேப், லார்ஜ் மிட் கேப், ப்ளூ சிப், மிட் கேப், ஸ்மால் கேப். இந்த 5 ஃபண்டுலையும் ஒவ்வொரு லட்சமா எஸ்டிபி மூலமா, அதாவது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் இருக்குது. உங்கள் அக்கௌண்ட்டில் தான் அந்த 1 லட்சமும் நீங்கள் போடுறீங்க. எவ்ரிடே 1000 ருபீஸ். ஓகேங்களா? எவ்ரிடே 1000 ருபீஸாக அந்த ஃபண்டுக்கு வந்து அலோகேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ 100 டேஸுங்கும் போது உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் நல்லாவே கிடைச்சிரும். ஒருவேளை 100 டேஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் கிராஷ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு லட்சமாக வந்து எஸ்டிபி மூலமாக நீங்கள் வந்து 5 ஃபண்டில் 100 டேஸுக்கு ஆவரேஜ் கிடைச்சிரும். அதை வந்து நீங்கள் வந்து 10 இயர்ஸுக்கு ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா
ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை எனக்கு வந்து 1000 ரூபாயா 100 நாளைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா 500 ரூபாயா வந்து 200 நாளைக்கு நீங்க போடுங்க. 200 நாள் ஆவரேஜ் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஐடியா. இல்லை நம்ம ரொம்ப சேஃபர் சைடாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த இதே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா எஃப்டியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற இதில் வந்து பண்ணலாம். பட் அவர் வந்து சிம்பிளாலாம் இது யோசிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதனால நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பெட்டராக இருக்கும் ஃபார் 10 years பீரியட். ஓலா ஷேர் 104 ரூபா இருக்குது, இப்போ வந்து பை பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பை பண்ணலாம். ஒரு 90 ரூபாய் 100 ரூபாய் 105 ரூபாயில கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்க. பட் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்துக்குமே ஓலா ஷேர் வாங்கி விடாதீங்க. இது வந்து லாஸில் தான் போயிட்டு இருக்குது இந்த கம்பெனி. அதாவது ஜொமேட்டோ வந்து லாஸில் தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 250 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதனால ஓலா ஷேர் பை பண்ணலாம். பட் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இவங்க வந்து சம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க, சம் டைஅப்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அதனுடைய இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ 100 ரூபாயில கொஞ்சமாக பண்ணுங்க. அகைன் 80 ரூபா இருந்தாலும் கொஞ்சமாக பண்ணுங்க. ஓகேங்களா? இது லாங் டேர்முக்கு பண்ணலாம். ஓகே, அதுக்கு அடுத்த வந்து ஷாய் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. ஃப்ரைடே அன்னைக்கு ஏன் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் வந்து போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஃப்ரைடே அன்னைக்கு போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் மோஸ்ட்லி நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். பட் சம் வயலண்ட் மூமெண்ட்டு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுதான் நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்டில் நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறேன்ல. அதனால ஃப்ரைடே அன்னைக்கு மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுவேன். பட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து டி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா 10% மட்டும் பண்ணுங்க. அதாவது ஒரு 10 லட்ச ரூபா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 10 லட்ச ரூபாய் ஒட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம். ஒரு 50,000 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஏதாவது டைமில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் வரும்போது 5% இறங்கிடுச்சு நிஃப்டி அப்படிங்கிற போது அங்கேருந்து நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? பட் மார்க்கெட் வந்து நான் ஸ்டாப்பாக ஏறி இருக்குது. அப்படிங்கும்போது கரண்ட் லெவலில் வந்து லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்ணுறது 100% வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கரண்ட் ரேட்டில். ஏன்னா கரண்ட் ரேட்டில் நீங்கள் 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனா தான் ஒரு 2% 3% மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நான் வாங்கின ஷேர்லாம் நல்லா இறங்கிருக்கிறா வாங்கலாம் அப்படின்னு மறுபடியும் ஒரு 10% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. நிஃப்டி 25,000 வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க? இல்லை 23,000 வரும்னு என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. 23,000 வரும். ஆனால் அப்போ வந்து என்ன சொல்லுவீங்க? இல்லை ஒரு பெரிய அனலிஸ்ட் சொல்லிக்கிறாரு 20,000 நிஃப்டி வரும் அப்படின்னு அப்போ நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. ஆனால் 23,000 வந்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் பவுன்ஸ் ஆகிட்டு மறுபடியும் 26,000 வரும். அப்போ வந்து ஐயோ நான் விட்டுட்டேனே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். அதனால கரண்ட் லெவலில் ஸ்லைட்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து தினேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்திருக்குது. நீங்கள் எப்போ ஸ்விங் ட்ரைனிங் கோர்ஸ் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ட்ரைனிங் கோர்ஸ்லாம் லான்ச் பண்ணுறதா ஐடியா இல்லை. ஸ்விங்குக்குன்னு தனியாக வந்து ஒரு பேக்கேஜே வந்து அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது வந்து ஆஃப்டர் தீபாவளி இல்லை தீபாவளி டைம்லேயே கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸ்விங் ட்ரேட் மட்டும், ஸ்விங்கு பிரேக் அவுட் இதுக்கு மட்டும் மந்த்லியிலேருந்து 3 months வரையும் இந்த பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் தீபாவளியிலேருந்து. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா தீபாவளி ஆஃபர் வரும். மோஸ்ட்லி வந்து இன்னும் 10 to 15 days வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். அந்த ஆஃபர் முடிஞ்சோடனே ஸ்விங்குக்கும் வந்து தனியாக ஒரு பேக்கேஜை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.